இந்த லிக்விட் நைட்ரஜன் இஸ் நத்திங் பட் ஒரு இனர்ட் கேஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ், எதுவுமே இருக்காது. இந்த கேஸை நம்ம உட்கொண்டோம்னா உடனே பார்த்தோம்னா எங்கெல்லாம் நம்ம பாடியில் படுதோ அந்த பாடியை அப்படியே பொசுக்கிடும். இந்த பையன் வீடியோவில் பார்க்கலாம், குடிச்சிருவோம். அது வயிற்றுக்குள்ளே போகிறப்ப எங்கெல்லாம் போதோ ஜஸ்ட் லைக் ஆசிட் என்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுமோ இது பண்ணிவிடும். லங்ஸ்குள்ளே போச்சுன்னா, ட்ரக்கியா மூலமாக லங்ஸ்குள்ளே போயிடுச்சுன்னா உள்ளுக்க இருக்கக்கூடிய லங்கில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டோம். ஸோ தட் நம்மளால் மூச்சு விட முடியும். எல்லா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்டு கல்யாண மண்டபம்ஸ், பார்ட்டி ஹால்ஸ் அண்டு மால்ஸில் எங்கெல்லாம் பண்ணுறாங்க எல்லா இடத்துக்குமே நாங்கள் வந்து இந்த சுற்றறிக்கை அனுப்ப போகிறோம். இன்கேஸ் ஆஃப் எனி டெத்துக்கு இதனால் அஃபெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். கண்டிப்பாக இந்த கமர்ஷியலாக இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ் எல்லாமே முக்கால்வாசி ஆட் பண்ணுறது பூரா சுகர்ஸ். இந்த போன்விட்டா இவங்க இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்னு எடுத்துட்டாவே இட் இஸ் நாட் எ ஹெல்த்னே போடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ஆர்டரே வந்துருச்சு எங்களுக்கு. யாராவது ஹெல்த் ட்ரிங்க்னு போட்டாங்கன்னா அவங்க மேலே கேஸ் போட்டுடலாம். தமிழ்மிட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி திரு சதீஷ்குமார் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த லிக்விட் நைட்ரஜன் பற்றின விழிப்புணர்வு இதுக்கு முன்னாடியே உணவுத்துறையில் பெரிதாக பயன்படுத்தப்பட்டு இருந்தாலும் இப்போ கர்நாடகாவில் சமீபத்தில் நடந்த சம்பவங்களுக்கு பிறகு இது பற்றிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த லிக்விட் நைட்ரஜனை எப்படி உணவுத்துறையில் பயன்படுத்துகிறாங்க அதை பற்றின விஷயங்கள். லிக்விட் நைட்ரஜன் அப்படின்றது பார்த்தோம்னா இட் இஸ் -196 டிகிரி செல்சியஸில் ஏரை கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இது விச் கிவ்ஸ் அ வெரி கூலண்ட். இது வந்து பார்த்தோன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. லைக் மெட்டல் இண்டஸ்ட்ரி, ரிசர்ச் லேபார்ட்ரிஸ், மெடிக்கல் ஃபீல்டு அண்ட் ஃபுட் ஃபீல்டு. நம்ம ஃபுட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இதோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா ஃப்ரீசிங், சில்லிங் அண்ட் பேக்கிங் அப்படின்னு 3 கேட்டகரிஸ்க்கு நம்ம வந்து இந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரீசிங் அப்படின்னா ஒரு சிக்கன், மட்டன், ப்ரான்ஸ், ஃபிஷ் அப்படின்ற காய்கறிகள், வெட்டி வச்ச காய்கறிகள்லாம் ஒரு மந்த் வைஸில் பாதுகாக்கலாம். ஒரு ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரியே நம்ம ட்ராவல் பண்ணணும், அங்கேருந்து இப்போ இம்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் வந்து இந்த ஃப்ரீஸ் பண்ணி அதை அப்படியே கொண்டு வரலாம். ரொம்ப லாங் டூரேஷனுக்கு மந்த்ஸ் ஆஃப் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸோ மினரல்ஸோ எதுவுமே டெஸ்ட்ராய் ஆகாது, வேஸ்ட் ஆகாது, அப்படியே இருக்கும். சில்லிங் அப்படின்னா இப்போ ஐஸ்கிரீம் இங்கே நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருப்போம், இங்கேருந்து ஐஸ்கிரீம் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் ஒரு இடத்துக்கு, ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனோம், அங்கே கொஞ்சம் நேரம் வைக்கணும், வெளியே வைக்கணும், கரைஞ்சி போய்டும் அப்படின்னு. சில்லிங் லைக் ஐஸ்கிரீம், கேக்ஸ் அண்டு அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்போ அந்த மாதிரி சில்லிங் பர்பஸ். இப்போ ஒரு இடத்துல நிறைய காய்கறிகள்லாம் கட் பண்ணிவிடுவாங்க, இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறப்போ காஞ்சி போயிடும், அந்த சில்லிங் பர்பஸ். ஸோ இது சில்லிங் பர்பஸ்க்காக இதை அந்த இதில் வெசலில் யூஸ் பண்ணலாம். ஓகே. பேக்கிங் பண்ணுறப்போ அந்த லைக் மில்க், பெரிய பெரிய மில்க் ஃபேக்ட்ரியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மில்கெல்லாம் ஃபெர்மெண்டட் மில்கெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஜூஸ் கடைகள், ஜூஸ் ஃபேக்ட்ரிஸ் இருக்குல்ல, அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரிஸ்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஒரு சில்லிங் ஏஜெண்ட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை எடுத்து வாயில் போட்டு அதிலிருந்து வரக்கூடிய நார்மலாக ஏன் அந்த புகை வருதுன்னா அந்த 196 மைனஸில் இருந்து 0 டிகிரிக்கு வர்றப்போ அது வந்து அப்படியே அந்த புகையாக வரும். ஸோ நம்ம வாயில் போடுறப்போ நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு அது மாறும், அப்போ வந்து பார்த்தோம்னா புகையாக வரும். ஸோ இந்த லிக்விட் நைட்ரஜன் இஸ் நத்திங் பட் ஒரு இனர்ட் கேஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ், எதுவுமே இருக்காது, ஒன்றும் அப்படியே இனர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேஸ். ஓகே. அது வந்து இந்த கேஸை நம்ம உட்கொண்டோம்னா உடனே பார்த்தோம்னா எங்கெல்லாம் நம்ம பாடியில் படுதோ அந்த பாடியை அப்படியே பொசுக்கிடும். ஏன்னா -1 ஒரு ஐஸ் க்யூப்ஸ் கூட நம்மளால் வாயில் வைக்க முடியாது. எவ்வளோ நேரம் நம்மளால் வாயில் வைக்க முடியும்? சிறிது நேரம் தான், இல்லை லெஸ் தென் 1 நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம வைக்கணும். ஆனால் இது பட்டுதுன்னா போதும், அப்படியே போயிடும். ஆனால் அதை எப்படி அப்புறம் இது மாதிரியான சாப்பாடு விஷயங்களில் வந்து பயன்படுத்துகிறாங்க? அதுதான் அந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு உதறிட்டு அந்த இது பண்ணி ஒரு 50% இருக்கிற மாதிரி வாய்க்குள்ளே வச்சிடுறது. ஓகே. அந்த பசங்களோ யாரோ கொடுக்கணும். ஸோ தட் அந்த வாயில் பட்டோன்னா பாடி டெம்பரேச்சருக்கு உடனே அப்படி மாறும், வேகமாக டெம்பரேச்சர் அது மாதிரி வர்றதுக்கு. அதனால தான் வந்து அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வர்றது. இது நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு அது வந்து கெமிக்கல் ரியாக்ட் பண்ணும்போது அது வேற என்ன மாதிரியான
சைடு எஃபெக்ட்ஸ் அது கொடுக்கும். நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி அது எந்த இடத்துல பட்டாலும் பாடி நம்ம டிஷ்யூ எல்லாம் வந்து வெரி சாஃப்ட், புரியுதுங்களா? அது எந்த இடத்துல பட்டாலும் சரி. மெடிக்கல் ஃபீல்டில் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா, கேன்சர் கட்டி உடம்புல இருந்ததுன்னா வித் கைடட் மைக்ரோஸ்கோப் இது அல்ட்ராசவுண்டோட கைடோடு போய் அந்த இடத்தையே பொசுக்கி எடுப்பாங்க இதை யூஸ் பண்ணி. ஸோ தட் வித்தவுட் எனி டேமேஜ், மற்ற டிஷ்யூக்கு டேமேஜ்லாம் அது எந்தெந்த இடத்துல படுதோ அந்த இடத்த எல்லாமே வந்து அப்படியே அரிச்சு எடுத்துடும், அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே அந்த மாதிரி நம்ம இன்கேஸ் வாய்க்குள்ளே குழந்தைங்க தெரியாமல் போட்டுட்டாங்க முழுங்கிட்டாங்கன்னா அந்த பையன் வீடியோவில் பார்க்கலாம் குடிச்சிடுவான். அது வயிற்றுக்குள்ளே போகிறப்ப எங்கெல்லாம் போதோ ஜஸ்ட் லைக் ஆசிட் என்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுமோ இது பண்ணிவிடும். ஓரளவுக்கு ஒரு 50 to 60% அந்த ஆசிட் எஃபெக்ட் எல்லாம் ஓட்ட போட்டுரும். எல்லாமே ட்ரக்கியாவிலேருந்து ஈசோஃபேகஸ்லேருந்து எல்லா ஸ்டொமக் வரைக்கும் உள்ளுக்கற போச்சுன்னா எல்லாம் ஓட்டையை போட்டுரும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா டிஷ்யூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெரி சாஃப்ட். இந்த ஸ்கின்னை விட சாஃப்டானது தான் நம்மளை உள்ளுக்கற இருக்கக்கூடிய ஈசோஃபேகஸ், வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய த்ரோட் ஃபுல்லாக போயிடும். உள்ள வாய்ஸ் எல்லாம் போயிடும். இன்கேஸ் ஆஃப் சிவியர் அட்டாக் ஆகிடுச்சுன்னா வாய்ஸு வோக்கல் கார்டு முதற்கொண்டு எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி அழிச்சிடும். ஸோ இன்கேஸ் அது வந்து லங்ஸ்குள்ளே போச்சுன்னா, ட்ரக்கியா மூலம் லங்ஸ்குள்ளே போயிடுச்சுன்னா உள்ளுக்க இருக்கக்கூடிய லங்கில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ தட் நம்மளால் மூச்சு விட முடியாது. ஆக்சிஜன் நமக்கு நார்மலாக போகணும், உள்ளுக்கார போய் இது ஃபுல்லாக அடைச்சிக்கும், மூச்சு விட முடியாது. பிரெயினுக்கு ஒரே நிமிஷம் தான் டைம். ஆக்சிஜன் இல்லாமல் இருந்ததுன்னா பிரெயின் டெத் ஆகிடும். ஸோ அன்கான்ஷியஸ் டெத்துக்கே போய்டும். ஸோ இது அப்படி அது குடலுக்குள்ளே போச்சுன்னா ஓட்டை போட்டு ப்ரிஃபரேஷன், எமர்ஜென்சி சர்வீஸ், பெரிய சர்ஜரி எடுக்கணும், உயிர் காக்கிற சர்ஜரி நம்ம பண்ணியாகணும். ஸோ தீஸ் ஆர் த சம்திங் ஹேப்பன் டு அவர் பாடி. இந்த மாதிரி சாப்பிட்டோம். கர்நாடகாவில் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அது பெரிதாக பேசப்படுது. நம்ம சென்னையில் எந்த மாதிரியான பயன்பாடுகள் இருக்குது? ஏன்னா அதிகமாக வந்து இங்கே இருக்குதா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியல. உண்மையிலே சென்னையில் பயன்பாடு அதிகமாக இருக்குதா? பயன்பாடு அதிகமாகலாம் இல்லை, கிடையாது, இருக்குது. ஒரு சில இடத்துல தான் இருக்குது. ஓகே, இந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து நிறைய ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஃபார் கீப்பிங் த ஃபுட் ஆகட்டும், ஒரு டெண்டர் பார் இருக்குது இல்லைங்களா, அவங்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போ இந்த கல்யாண மண்டபத்துலலாம் இது பண்ணுறாங்க. கல்யாண மண்டபத்தில் ரிசப்ஷன்லாம் பார்த்தோம்னா வெல்கமாக பண்ணி சும்மா அவரை ஃபேண்டசிக்காக பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம், விளையாட்டான விஷயம் விபரீதத்தில் முடிஞ்சுது. இது வரைக்கும் நல்ல வேளை நமக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எதுவும் கேசஸை நமக்கு ரிப்போர்ட் ஆகலை. இப்போ நமக்கு அங்கே ஒரு அலாரம் பெல் அடிச்சிருக்கிறதுனால வி ஹேவ் டு நம்ம உடனே எழுந்து கொள்வது நல்லது, வருமுன்னே காப்பது. ஸோ அதுக்காக தான் வந்து எங்கள் உணவு பாதுகாப்புத்துறை உடனடியாக இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் பார்த்துட்டோம். இது மாதிரியான நீங்கள் சொன்ன மாதிரி சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டேஸ்ட்டுக்காக வந்து இது மாதிரியான ஃபேண்டசிஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை தடுக்கிறதுக்காக இப்போ அதுக்கப்புறமாக ஏதாவது ரைடு அது மாதிரி ஏதாவது பண்ணுற? ஆமாம், இப்போ எல்லாத்துக்குமே சுற்றறிக்கையை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், சர்க்குலர் வந்து வச்சுக்கிறோம், தடையாணையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்டு கல்யாண மண்டபம்ஸ், பார்ட்டி ஹால்ஸ் அண்டு மால்ஸில் எங்கெல்லாம் பண்ணுறாங்களோ எல்லா இடத்துக்குமே நாங்கள் வந்து இந்த சுற்றறிக்கை அனுப்ப போகிறோம். இன்கேஸ் ஆஃப் எனி டெத்துக்கு இதனால் அஃபெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும்னு நாங்கள் வந்து ஆணையம் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அது சீக்கிரமாக பிறப்பிக்கப்படும். இந்த விஷயத்தில் இது மாதிரியான விற்பனை இதெல்லாத்தையும் தாண்டி மக்களுடைய டேஸ்ட் மாறி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா முன்னாடி இருந்த உணவு பழக்கத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய உணவு பழக்கத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒருவேளை மக்கள் இதை அதிகமாக விரும்புகிறாங்களா? இப்போ இருக்கக்கூடிய நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து அவங்க டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இதுக்கான காரணமாக இருக்கும். இது டேஸ்ட்டே இல்லைப்பா, இது டேஸ்ட்டே கிடையாது, இது ஃபேண்டசி ஒன்லி. இது போக தான் அந்த லிக்விட் வந்து எந்த விதமான டேஸ்ட்டுமே கொடுக்காது. 0% டேஸ்ட், சர்க்கரையாகவும் இருக்காது, இனிக்காது, புளிக்காது, எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஆர்டர்லெஸ் கேஸ் அது புரியுதா? இந்த ஃபேண்டசி, இந்த புகை விடுறதுக்காக. இதனால் அந்த குழந்தைங்க என்ன பாதிக்கப்படுறாங்கன்றது இப்போ என்னன்னா, மக்கள் வந்து மாறுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, இது விளையாட்டு விஷயம் கிடையாது, ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா குழந்தைக்கு கொடுக்குறாங்க, அந்த பையனுக்கு கொடுக்கும் பொழுது, அந்த புகை விடும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய பசங்கக்கிட்ட இவன் பந்தாவாக காட்டுவான், புகை பையன் மூக்கிலிருந்து வருது அப்படின்னு சொல்லி. அந்த மனநிலை நாளைக்கு அந்த பையன் பெரியவனானோன்னா சிகரெட் பிடிக்க அவனை தூண்டும். நாளைக்கு சிகரெட் பிடிக்கிறவன் நாளைக்கு கஞ்சா பிடிக்க போவான். ஸோ அவனோட லைஃபே என்டையர் கேரியரே மாறிடும் சைக்கலாஜிக்கலாக. ஒன்று. ரெண்டாவது, இன்கேஸ் அந்த பையன் அந்த குடிச்சிருந்தான்னா என்டையர் ஸ்ட்ராக் ஃபுல்லாக அரிச்சிடும். ஸோ பெரிய சர்ஜரி எடுத்து லைஃபே வந்து ரிஸ்க்காக எடுத்து என்டையர் இவ்வளோ கஷ்டங்கள் வந்து தேவையில்லாத ஒரு இதனால் வருது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பேரண்ட்ஸ் தயவு செய்து இந்த இதுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம்.
இது ஃபேண்டசிக்காக பண்ணுறது. இது வந்து மாறி வரும் கல்ச்சருக்காக இப்படி தான் வாழணும் கிடையாது. இதனால் ஒரு நல்ல பழக்கம் வருதுன்னா நான் கண்டிப்பாக நான்லாம் வரவேற்பேன். இதனால் வந்து உடலுக்கு தீமையும் கெட்ட பழக்கங்களும் வரக்கூடியதுக்கான வகுக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தடைப்படுறதுல நான் எந்த விதமான தயக்கமும் இருக்காது. சார், இதுக்கப்புறமா இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக போய் சேருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாமானியர்லேருந்து எல்லாருக்கிட்டையுமே இது போகக்கூடிய ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனா கூட ஹார்லிக்ஸ், பூஸ்ட் இது மாதிரியான விஷயங்களை வாங்கிட்டு தான் முதல்ல அவங்க போய் பார்க்கணுங்கிறது எழுதப்படாத ஒரு சம்பிரதாயமாக வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த போன்விட்டாவில் இப்போ வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, இதை வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களாமே. இது ஏன் பெரிதாக மக்களுக்கு போய் சேரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இதோட விழிப்புணர்வு இன்னும் வரல மக்களுக்காக. இப்போ வந்து பண்ணியிருக்காங்களுடைய இன்னும் டெஸ்ட் பண்ணல, அந்த மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு இன்னும் வரல. அது தெரிஞ்சுக்கிட்டாங்கடோ இந்த போன்விட்டா இவங்க இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்னு எடுத்துக்கிட்டாவே இட் இஸ் நாட் ஹெல்த்துன்னே போடக்கூடாதுன்னே சொல்லி இப்போ ஆர்டரே வந்துருச்சு எங்களுக்கு. அதனால் எல்லாருமே நாங்கள் இனிமேட்டு ஹெல்த் ட்ரிங்க் இன்னைக்கு யாராவது ஹெல்த் ட்ரிங்க்னு போட்டாங்கன்னா அவங்க மேலே கேஸ் போட்டுடலாம். ஸோ அதனால் ஹெல்த் ட்ரிங்க்னா என்னன்றது மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து கமர்ஷியலாக இருக்கக்கூடிய இப்போ இது என்ன பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நம்ம முக்கியமானது. கண்டிப்பாக இந்த கமர்ஷியலாக இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ் எல்லாமே முக்கால்வாசி ஆட் பண்ணுறது பூரா சுகர்ஸ். ஹெல்த்துனா அது எப்படின்னா நமக்கு ஏற்கனவே ஒரு நீர் ஆகாரம் ஆகட்டும், கம்மங்கூழ் ஆகட்டும், அந்த மாதிரி அதுதான் ஹெல்த் ட்ரிங்க்ஸ். கேழ்வரகு கூழ் ஆகட்டும், அந்த மாதிரி தயாரிக்கிறது தான் நம்ம வந்து ஹெல்த் ட்ரிங்காக நம்ம கன்சிடர் பண்ண முடிய பூராமே 100% வந்து ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கக்கூடியது எதுவுமே வந்து நமக்கு ஹெல்த் ட்ரிங்காக எடுக்கக்கூடாது. இது எனக்கு முன்னாடி இருந்தே இருந்தது. பட் இப்போ வந்து அமலுக்கு வந்திருக்கு. அதனால் நம்ம மக்கள் வந்து ஹெல்த் ட்ரிங்க்னு சொல்லி நம்மளை ஏமாத்துனாங்கன்னா தயவு செய்து ஏமாற வேண்டாம். அதோட எஃபெக்ட்ஸ் என்னன்றதை வந்து அவங்களோட இதிலே ப்ராடக்ட்லேயே போட்டிருப்பாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்மளோட ஹெல்த் ட்ரிங்க்னா என்ன, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற ட்ரிங்க்ஸ் எது, அதுக்கு உண்டான நம்மளோட பூமி வந்து வெப்ப பூமி. நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு 30, 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ன்றது ரொம்ப ரேராக இருந்தது. இன்றைக்கி இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்கின் போர்வையை போற்றி கொண்டு வந்ததுக்கு காரணம் வந்து இந்த சர்க்கரைகள் பல விதம். சர்க்கரை 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 எங்கே பார்த்தாலும் சர்க்கரை, இதில் சர்க்கரை, அதில் சர்க்கரை, கேக் எடுத்துட்டா ஃபுல் க்ரீம் சர்க்கரை, அந்த டோனட்ஸ் எடுத்துட்டா அதில் ஃபுல் சர்க்கரை, சாக்லேட் எங்கே பாரு சாக்லேட், இப்படி இப்போ பெரிய பெரிய சாக்லேட்டாக நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அவ்வளவும் சுகர் நத்திங் பட் நமக்கு வந்து உடலில் கேடுக்கு தான் கொடுக்கலையே, ஒரு பங்கு கூட நமக்கு வந்து கொடுக்காது. ஏன்னா ஒபேசிட்டி, டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன் சின்ன வயசுலேயே 10 வயசு 15 வயசில் டயபெட்டிக், இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு வந்தது. அதனால் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ன்ற அந்த வார்த்தைகளை நம்பி மக்கள் யாருமே ஏமாறாதீங்க. நமக்குன்னு தெரியும், ஹெல்த் ட்ரிங்க்னு தெரியும், நாடி ஓடுங்க. நிறைய கடைகள் இருக்குது நமக்கு. இப்போவே லேட்டஸ்ட்டுக்கு நம்ம ட்ரெண்டுக்கே தேவையான அளவுக்கு ஹெல்த் ட்ரிங்க் வச்சுருக்கக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இருக்குது. அதை ப்ரமோட் பண்ணுங்க, அதை பேசுங்க, அதை குடிங்க. குழந்தைங்களுக்கு அதில் பேச வைங்க, அவங்களுக்கு அதோட டேஸ்ட்டை கொடுங்க, புரிஞ்சுக்குவாங்க. இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் அத்தனையும் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுங்கள், இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸும் ஃபீட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் தான் ஃபுல்லாக அட்வான்டேஜாக இருக்கும், எந்த விதத்துலேயும் கொடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹெல்த் ட்ரிங்க்ன்றது மக்கள் ரெண்டையும் பிரித்து பார்க்க தெரிஞ்சிருந்தாங்கனாவே போதும். இந்த மாதிரி பீப்புள்ஸ்கிட்டருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். இன்னொரு விஷயம், ஈஸியாக எல்லாருடைய சமையலறைக்குள்ளேயும் போகக்கூடிய விஷயமா இருக்கிறது இந்த மசாலா பொருட்கள் தான். இந்த எவரெஸ்ட், MDH இது மாதிரியான பொருட்களை வந்து வெளிநாடுகள், ஹாங்காங், சிங்கப்பூர் இது மாதிரியான இடங்களில் தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ சொல்லப்படுது. ஆனால் வந்து நம்ம நாட்டில் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த விழிப்புணர்வு எதனால? அதான் இப்போ தான் அது வந்திருக்கு. இன்னும் அதை பற்றி எங்களுக்கு வந்து என்ன ஆர்டர்ஸ் எதுவுமே எங்களுக்கு இன்னும் வரல. நாங்கள் அதில் இருந்தாலும் அதுக்கு உண்டான சாம்பிள்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துருக்குறோம். நாங்கள் பார்த்துட்டு உடனடியாக அந்த சாம்பிள்ஸோட ரிப்போர்ட்ஸ் வந்தோடனே தான் அந்த ரிப்போர்ட்ஸை நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்மிட் பண்ணுவோம். அந்த கவர்மெண்ட் வில் டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன். அதில் என்ன எடுக்கணுமோ அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. இதில் வந்து கார்சினோஜெனிக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா, பெஸ்டிசைட்ஸ் இருந்துன்னா கண்டிப்பாக அரசாங்கம் தயங்காது. அதெல்லாம் எந்த விதத்துலையும் தயங்கவே மாட்டாங்க தடை போடுறதுக்கு. அது எந்த மாதிரியான விளைவுகளை உருவாக்குங்க? ஏன்னா புற்றுநோயை உருவாக்கக்கூடிய செல்கள்லாம் அதில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அது பெஸ்டிசைட்ஸ் வந்து ஈத்தல் என்னமோ ஒரு இது இருக்கும், சம் பெஸ்டிசைட் பேர் கொடுத்துருந்தாங்க, ஜஸ்ட் கடை அது வந்து இருக்குதுன்னு தான் போட்டிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து 2 வகையில் நான் இதை பார்க்குறேன். ஒன்று
அவங்களோட மெத்தடாலஜி ஆஃப் டெஸ்டிங் வேறையா இல்லை நம்ம இந்தியாவோட மெத்தடாலஜி டெஸ்டிங் வேறையா அப்படின்றத பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அவங்க எந்த டெஸ்ட்டில் யூஸ் பண்ணி இப்போ அவங்க பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு ரிப்போர்ட் தேவைப்படும். ஏன்னா நமக்கு நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய குவாலிட்டியான லேப்ஸ் எல்லாமே இருக்கும், நிறைய NABLல குவாலிட்டியான லேப்ஸ். ஸோ ஒருவேளை நம்ம ஏதாவது மிஸ் பண்ணுறோமா, இல்லை நம்ம இப்போ நமக்கு தெரியாமல் வேறு ஏதாவது நம்மளோட நாலேஜ் இல்லாமல் வேறு ஏதாவது நடக்குதா அப்படின்னு சம்திங் ஃபிஷியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அது மேலே தான் நடவடிக்கை எடுப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா 100% அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த விதத்துலலாம் நம்ம வந்து குறைஞ்சி போகிறதுன்னு கிடையாது. நம்மளோட ஃபுட் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி எங்கேயோ இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறதுல தவறே கிடையாது. நம்ம இல்லை எங்களது மட்டும்தானே இருக்கிறேன், அவங்க என்னமோ பண்ணியிருக்காங்க, சம்திங் கண்டுபிடிச்சி இவ்வளோ பெருசு பண்ணுறாங்கன்னா அவங்க சாதாரணமாக பண்ண முடியாது. ஸோ வி கேட் டு லுக் அண்ட் தட். ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு இந்த உணவு மேலே இருக்கக்கூடிய விழிப்புணர்வாக சொல்லணும்னா வாசகமாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ இருக்கிற சம்மர் சீசனுக்கு நம்மளை பாதுகாத்துக்கணும். அதுவும் இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்கு வானிலை ஆராய்ச்சியாளர்கள், கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை வரைக்குமே போகுதுன்னு சொல்கிறாங்க. இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி கல்ச்சர்ஸ் புது கல்ச்சர்ஸ் வர்றதெல்லாம் தயவு செய்து அக்செப்ட் பண்ண வேண்டாம். நமக்கு வந்து அதை வந்து ஆரோக்கியமானதாக இருக்கிறதா எனக்கு தெரியல. எனக்கு புதுசாக வர்றதெல்லாம் பார்க்குறப்பெல்லாம் அன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்தமாரி மசாலா ஐட்டம் நீங்கள் பேசினோம்ல, அன்றைக்கெல்லாம் மம்மியில் போட்டு அரைச்ச காலத்துலலாம் ஒரு பயம் இல்லாமல் அள்ளி சாப்பிட்ட காலங்கள். இன்றைக்கி ஒரு பாக்கெட்டில் வந்திருக்கு, அந்த பாக்கெட்டில் பெஸ்டிசைட்ஸ் இருக்குது, கேன்சர் வருது அப்படின்னா கைகால் நடுங்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்குங்க, நம்மக்கிட்ட பாரம்பரியம்னு ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பொக்கிஷம் நம்மக்கிட்ட கொட்டி கிடக்கு. அது எல்லாத்தையுமே இந்த கார்ப்பரேட் மக்கள் மூடி மறைச்சிட்டு அவங்கள ப்ராடக்டை உள்ளே திணிக்கிறாங்க. இதை மக்கள் உணர்ந்து இது வேண்டாம், நம்ம பாரம்பரியமே நம்ம வீட்டு வாசல்லையே நம்ம புடக்காலிலேயே இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தணும், அதை மேம்படுத்தலாம். இன்றைக்கி ஒரு மசால் வேணும், சாம்பார் மசால் வேணும்னா வீட்டில் அரைக்கலாம். அதை ஏன் போய் அவன் வந்து கண்டிப்பாக நமக்கு இது தெரிஞ்ச விஷயம். ஒரு பேக்கெட்டில் ஒரு இடத்துல தயாரிக்கிறாங்க, எங்கே தயாரிக்கிறாங்க, என்ன பொருள் தயாரிக்கிறாங்க, எடுத்து இப்போ ரா மெட்டீரியல் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணி உன் கைக்கு வர்றதுக்கு 2 மாதம் 1 மாதம் ஆகும். அது ப்ரிசர்வேட்டிவ் பண்ணணும். டேட் 6 மாதம் மட்டும் நீ யூஸ் பண்ணலான்னு கொடுக்கணும். அப்போது அதில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணால் தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் தயார் பண்ண ஒரு மசால் பொடி நீங்கள் எடுத்து நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா அடுத்த 2 நாளுக்குள்ளே அதில் பூச்சி வந்துடும். பிகாஸ் இட்ஸ் நேச்சுரல். கெட்டு போயிடும், இல்லை வாசம் போயிடும், ஏதோ போயிடும். ஆனால் இந்த 6 மாத காலமாக நீங்கள் 1% கூட அதில் இது கரைக்காது. அவங்க அதில் என்னென்ன கெமிக்கல் ஆட் பண்ணணுன்னு மட்டும் நம்ம யோசனை பண்ணணும். திரும்ப நம்ம எனக்கு தெரிஞ்சால் இது மேபி டூ மச்சாக இருக்கலாம். திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளே அம்மியும் உலக்கையும் எல்லாம் திரும்ப வரணும். இது எல்லாம் நம்ம புடக்காளி வழியாக நம்மளெல்லாம் வெளியே அனுப்பிச்சி வச்சிட்டோம். வேண்டாம். மசாலா பொடி வேணுமா வீட்லேயே அரைங்க, என்னென்ன பொருள் வேணுமா எப்படி போடணுமோ இன்றைக்கி வீடியோ இருக்குது. அம்மியில் அரைக்கலாம். மிக்ஸி கூட வேண்டாம், அம்மியில் அரைங்க, ரொம்ப ஹெல்த்தி. அரைச்சி இட் மேபி பிற்போக்காக நான் சொல்லலாம், பட் இட் இஸ் அ ட்ரூத். உண்மையாக அதுதான். அதை பண்ணினோம்னா ஆரோக்கியமான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். நமக்கு மட்டும் கிடையாது, நமக்கு குழந்தைங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் தே வில் நாட் ஃபேஸ் ஆல் தோஸ் திங்ஸ். இன்றைக்கி 10 வயசு 8 வயசில் இன்றைக்கி எல்லாம் டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷனுங்க. 13 வயசு 14 வயசில் ஹார்ட் அட்டாக்கு. யூ கேன் பிலீவ். ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை? வேணுமனே நம்மளை சுவையை கொடுத்து இந்த உணவுன்ற அத்தியாவசியத்தை கொடுத்து இந்த மாதிரி நம்மளை மிஸ்டைரக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்ன இன்றைக்கி அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் வந்து காலையில் ஏற பிடிச்சானா மத்தியானம் ஈவினிங் வரைக்கும் ஏர் ஓட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ எனர்ஜி தேவைப்படும். வித் ஒன்லி ஒரு கம்மங்குள் வச்சுட்டு மட்டும் குடித்த காலங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்கெல்லாம் நிம்மதியாக போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி 10 வயசுலேருந்து ஆரம்பித்த நோய், மாத்திரை வாங்குகிற சம்பளம், சம்பாதிக்கிற கூலியை பூரா கொண்டு போய் எல்லாம் மெடிக்கல் ஷாப்லேயும் ஹாஸ்பிட்டல்லையும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உணவே மருந்துன்றது தான் இது வந்து உண்மையான இது. இந்த உணவை வந்து பாரம்பரிய உணவு நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, இல்லாமல் கிடையாது. அவ்வளோ உணவையும் நம்ம மீட் எடுத்து இதில் எனக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறதெல்லாம் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்க இதில் ரிசர்ச் பண்ணுங்கள், இதை மேம்படுத்துங்க, இதில் எப்படியாவது பண்ணலாம். அந்த கிரைன்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க. அந்த கிரைன்ஸை எப்படி பண்ணலாம் அதை மேம்படுத்துங்க. தயவு செய்து இந்த சாக்லேட்டை மேம்படுத்துறது, அதை மேம்படுத்துறது, இந்த கெலாக்ஸு சாப்பிட்றது, அந்த வெங்காயம் சாப்பிட்றது அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு இது பண்ணணும்.
சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவிட்டு ஒரு ஆரோக்கியமான உரையாடலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி.